பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம்ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. கிண்டி நாகிரெட்டி தோட்டம் என்று பெயர் இந்த பகுதிக்கு. இது முழுக்க வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இடம். ஏறத்தாழ 7 ஏக்கரா இடம். இந்த இடம் ஒரு 3 மாத காலத்திற்கு முன்னால் நானும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் இந்த இடத்தை நாங்கள் ஆய்வு செய்தோம். இது தென்னக பகுதியில் ஒரு மையப்பகுதியாக இருக்கிற ஒரு இடம். இந்த இடம் அரசு புறம்போக்கு. இந்த இடத்தை எப்படியாவது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் இந்த கோரிக்கையை நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் வைத்தார்கள். ஏன்னா பெரும்பான்மையான திருமண கூடங்கள், சமுதாய கூடங்கள், சமூக நலம் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு அண்ணா சாலைக்கு அந்த பகுதியில் தான் எல்லாமே இருக்குது. இந்த பகுதியில் எந்த விதமான பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு எந்த சமூக நலம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு சமுதாய கூடம் இல்லை. இந்த வகையில் தான் முதலமைச்சரிடம் சொன்ன உடனேயே முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சருடைய அவரை சந்தித்து சிஎம்டியில் பணங்கள் இருக்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டார்கள். அந்த வகையில் தான் முதலமைச்சருடைய ஆணையை ஏற்று மீண்டும் இந்த இடத்தை ஆய்வு செய்து அரசாங்கத்துடைய விதிகளுக்கு உட்பட்ட அந்த கட்டடங்களை கட்ட முடியுமா என்பதை ஆய்வு செய்வதற்காகத்தான் சம்பந்தப்பட்ட நம்முடைய நீர்நிலத்துறை அமைச்சர் அவர்களும் சம்பந்தப்பட்ட துறையினுடைய செயலாளர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த இடம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு 7 ஏக்கர் இடம் இருக்கிறது. இதில் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால் இவர் முதலமைச்சரிடம் வைத்த கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு 2000 பேராவது இங்கே உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் அதே போன்று திருமணங்கள் நடத்தி கொள்வதற்கும் வருபவர்களுக்கு கார் பார்க்கிங். பொதுவாக சென்னையில் பார்த்தோம்னா நிறைய இடங்களில் கார் பார்க்கு தான் இருக்காது. கட்டடங்கள்லாம் இருக்கும், திருமண கூடங்கள் இருக்கும், சமுதாய கூடம்லாம் இருக்கும். கார் பார்க்கிங் என்பது மிக குறைவாக இருக்குது. ஆனால் அது 7 ஏக்கராக நம்ம தேர்வு செய்கிற பொழுது கார் பார்க்கிங் போதுமான அளவுக்கு 2000 கார்கள் விடலாம். இது நம்ம ஒரு இங்கே திருமண கூடத்தை கட்டணும்னாக்கா 2000 கார்களுக்கு கூட விடுற அளவுக்கு இது இட வசதியாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்துருக்குறோம். இதுக்கு பின்னால் திட்ட மதிப்பீடெல்லாம் தயார் செய்யப்பட்டு நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் எஸ்ஐவின் பேரில் பொதுப்பணித்துறையின் சார்பாக அந்த கட்டடத்தை சிறப்பாக கட்டி அவர்களுக்கு கொடுக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த ஆய்வுக்கு பின்னால் முதலமைச்சரை சந்தித்து 3 பேரும் சேர்ந்து ஒரு பாசிட்டிவாக, அதாவது முன்னோக்கி செல்கிற அளவுக்கு இந்த கட்டடங்கள் அமைவதற்கு வேண்டிய முயற்சிகள் நாங்கள் எடுப்போம். எந்த மாதிரி கட்டடங்கள்? அதாவது திருமண கூடங்கள் பொதுவாக நம்ம ஊரில் சமூக சார்ந்த சமுதாய கூடம்னு சொன்னாலும் கூட பெரும்பான்மையாக பயன்படுத்துவது திருமண கூடத்தை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஒரு வருஷத்துக்கு போனால் ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜ் 65 திருமண நாட்கள் இருக்குது. சாதாரணமாக ஆன்மீக திருமணம் செய்கிறவங்களா இருந்தாக்கா. எங்களை போன்ற பகுத்தறிவு திருமணம் செய்கிறவங்களுக்கு கால நேரமே கிடையாது. எப்போ தலைவர்கள்லாம் தேதி தருவாங்களோ அப்போல்லாம் இல்லை நீங்கள் தேதி கொடுத்தா கூட சொல்கிறோம். தேதி கொடுத்தோம்னாக்கா நம்ம திருமணம் செய்கிறோம். பொதுவாக என்னென்னு கேட்டால் இந்த தென்பகுதியில் சைதாப்பேட்டை பகுதி என்பது ஒரு புகழ்பெற்ற தொகுதி. சைதாப்பேட்டைன்றது ஏன்னா எங்கள் தலைவர் கலைஞரை நின்ற தொகுதி, வெற்றி பெற்ற தொகுதி. ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாமே தாம்பரத்துலேருந்து ஆரம்பித்து இந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே திருமணம் செய்து கொள்வதற்கு அல்லது பல்வேறு பொது நிகழ்ச்சிகள் நடத்தி கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். இன்னும் கேட்டாக இது கட்டி முடித்தோடனே சிறப்பான இடமாக இது அமையும். தமிழ்நாட்டில் இது ஒரு புது முயற்சியா? எவ்வளோ பட்ஜெட்டு? இந்த வாடகை எந்த அளவுக்கு? இல்லை இப்போ தான் இடத்த ஆய்வு செய்திருக்கிறோம். இதுக்கு உரிய நிதிகளை நம்முடைய சிஎம்டியிலிருந்து அமைச்சர் அவர்கள் கொடுக்க இருக்கிறார். இதுக்கு பின்னால் தான் பொதுப்பணித்துறையின் சார்பாக பொறியாளர்கள்லாம் அனுப்பி திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்து எவ்வளோ பேர் உட்காரலாம். ஏன்னா உங்களுக்கு இப்போலாம் இன்டீரியர்லாம் எப்படின்னா நம்முடைய மனதுக்கு தகுந்த மாதிரி இன்டீரியர் பண்ணிக்கலாம். நம்ம சாதாரண நாற்காலியும் போட்டலாம், குஷன் நாற்காலியும் போடலாம். அதனால் திட்ட மதிப்பெல்லாம் இதுக்கு பின்னால் தான் தயார் செய்யப்படும். ஒரு 200 பேர் 2000 பேர் உட்கார அளவுக்கு அந்த திருமண கூடம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்போ இலக்கு இத்தனை ஆண்டுக்குள்ள உள்ள கொண்டு வரலாம்? ஏன்னா இப்போ நாங்கள் முதலமைச்சர் சொன்னேன், முதலமைச்சர் ரிசீவ் தந்தாக்கா அவருடைய துறை இருக்குது. அவர் துறை மாநிலத்தில் தான் அதை பற்றி அவர் சொல்லுவார், விளக்கமாக சொல்லுவார். இப்போ கட்டடம் கட்டும்போது இல்லை இந்த இடத்துல 4 பகுதிக்கு போகலாம். இங்கேருந்து 4 பகுதிக்கு போகிற அளவுக்கு ஏற்கனவே சாலைகள் அமைந்திருக்கிறது. இந்த கட்டடம் கட்டும்போது சாலைகளை சீர்கை இல்லாமல் இருந்தாலும் கூட அது
மாநகராட்சி சாலையாக இருந்தாலும் சரி, நெடுஞ்சாலை சாலையாக இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டிட்டு அது சிறப்பாக சாலையை அமைச்சிருவோம் கட்டாயம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்படி ஒரு கட்டிடம் வரும்போது இந்த அக்கம் பக்கத்துல இருக்க குடியிருப்புகளுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்படும், இல்ல அவங்களை ஏதாவது இடம் அவங்களுக்கு மாற்றுவதற்கான சௌகரியம் ஏற்பாடு தானங்க அது. அதாவது பக்கத்தில் இங்கிறது ஓடிங்கிறது எங்கே எதுக்கு வட சென்னையில் போய் திருமண கூடம் பார்த்துன்னுக்குறாங்க. இது சௌகரியம் தான் பண்ணுறதுக்காக பண்ணுற மொழியை அசௌகரியம் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணலை. சௌகரியமாக பண்ணுவோம். எத்தனை 2 மாடியா இல்லை 3 மாடியா? இல்லை அப்படி தான் நம்ம டிசைனுக்கு பின்னால் தான் சொல்ல முடியும் 1 மாடியா 2 மாடியான்றது தான். ஆனால் 2000 பேர் உட்கார அளவுக்கு ஒரு நாங்கள் கூடம் கட்டுறோம்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் செய்வோம். அது உணவு கூடமாக இருந்தாலும் சரி, அல்லது இதே கூட சிறு சிறு நிகழ்ச்சி நடத்துறது கூட சரி, பார்ட்டிஷன் பண்ண முடியுமா, பெரிய நிகழ்ச்சி பண்ண முடியுமா அப்படி டிசைன் பண்ண ஏற்பாடு தான் சொல்ல முடியும். குறிப்பாக ஒரு 2000 கார் விடலாம், 2000 பேர் இருக்கை அமைக்கலாம். அதுக்கு வேண்டிய பணிகள் என்னவோ அதெல்லாம் செய்யலாம்.